அம்மா நீ தந்த ஜெபமாலை, ஜெபிக்கும் நாளெல்லாம் சுபவேளை. அம்மா நீ தந்த ஜெபமாலை, ஜெபிக்கும் நாளெல்லாம் சுபவேளை. அன்றாடும் போதி உயர்வடைந்தோம், மன்றாடும் நலன்கள் உடனடைந்தோம். அன்றாடும் போதி உயர்வடைந்தோம், மன்றாடும் நலன்கள் உடனடைந்தோம். அம்மா நீ தந்த ஜெபமாலை, ஜெபிக்கும் நாளெல்லாம் சுபவேளை. என் இனிய உறவுகளே, நாம் இன்று 25/1/25 இருக்கின்றோம். சனிக்கிழமை என்றாலே அன்னை மரியாக்காக நாம் ஒப்பு கொடுக்கும் நாள். அதோடு சேர்ந்து திருத்தூதர் பவுல் மனமாற்றம் அடைந்த நாள். அவர் அங்கே இயேசுவை சந்தித்து அவர் துன்புறுத்தியதை இயேசு அவருக்கு அறிவித்து அவர் மனம் மாறி அனனியாவோடு சென்று அங்கிருந்த அவர் தீர்க்கதரிசி சந்தித்து அவர் மீண்டும் பார்வை பெற்றதை அந்த விழாவை நாம் மனமாற்றத்தின் விழாவாக கொண்டாடுகின்றோம். இன்றைய நாம் தொடர்ந்து ஆவியானவரின் துணையும் அன்னையின் அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் தொடர்ந்து வாசித்து வர சங்கீத தொடர்ச்சி 69, 19, 20, 21. இன்றைய வாசகம் திருத்தூதர் பணிகள் 22:3-16. இயேசு பவுல் மனமாறியதை குறித்து நாம் பார்ப்போம். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மார்க் 16, 15, 18. இயேசு அக்காலத்தில் 12 தோன்றி கூறியது, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோம் என்று. புனித பவுலடியாரின் பெருவிழாவில் நாம் மனமாற்றம் நம்மில் இருக்குமானால் தாழ்ச்சியோடு நமது தீய வழிகளையும் தேவையற்ற பழக்க வழக்கங்களையும் எண்ணங்களையும் விட்டொழித்து இயேசுவின் உறவில் மனமாற்றம் பெற்று வாழ்வோமாக. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வீட்டுக்கு தெரியாமல் ஓடி போய் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அப்போது அவருடைய வீட்டில் அவர்களுக்கு தெரியாது. இவர்கள் வேளாங்கண்ணிக்கு சென்று மாதாவின் முன் வைத்து திருமணம் செய்து கொள்கிறார்கள். இந்த பெண்ணு தான் என்று அந்த கணவன் வீட்டுக்கும் தெரியாது, அந்த பெண்ணின் வீட்டுக்கும் தெரியாது. இப்படி சில நாட்கள் கழிந்து அந்த ஆணினுடைய வீட்டில் வேறொரு திருமணத்திற்கு ஏற்பாடு செய்து விடுகிறார்கள். அப்போ அது இந்த பெண்ணுக்கு தெரியாது. அப்போ இந்த பெண் ஒரு நாள் துணியை துவைக்க போகும்போது அவருடைய பாக்கெட்டில் அந்த இன்விடேஷன் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கணவனுடைய பெயரும் வேறொரு பெண்ணின் பெயரும். இவளுக்கு பார்த்தவுடன் அதிர்ச்சி. எடுத்துக்கொண்டு ஓடிப்போய் குருவிடம் காட்டி, ஃபாதர் இந்த மாதிரி இப்படி ஃபாதர் கை கழுவி விடுகிறார். எனக்கு தெரியாதம்மா, உங்களுக்கு எப்படி திருமணம் நடந்தது என்று தெரியாது, அதுக்கு நான் பொறுப்பில்லை அப்படின்னு. இவளுக்கு மனவேதனை. மாதாவிடம் போய் நேராக அழுகிறாள். மாதாவே, இந்த அட்ரஸில் நான் போகிறேன், எனக்கு தெரியாது, நான் உங்களை வச்சு தானே திருமணம் செஞ்சேன் முன்னால் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உருக்கமாக ஜெபிச்சுட்டு, ஏன்னா என்றைக்குமே இந்த பிள்ளை ஜெபமாலை ஜெபிக்கிற பிள்ளை, அதனால் அந்த ஜெபமாலை ஜெபித்து விட்டு போயிட்டு அந்த கோவிலேருந்து நேராக அந்த மண்டபத்துக்கு போகிறாள். போய் அங்கே நின்ன உடனே அந்த ஸ்டேஜ் மேலே எல்லாம் ரொம்ப இதுவாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு ரஷ்ஷாக இருக்குது. இவளுக்கு தெரியல, கிட்ட போகத்தான் தெரியுது அந்த மணமகள் வேறொருவனோடு ஓடிவிட்டாள் என்று. அப்பொழுது அங்கே இருக்கிறவர்கள் என்ன பண்ணுறாங்க, சரி இந்த பெண்ணை பார்த்து இந்த பெண்ணுக்கு முடிவு செய்து அங்கே திருமணம் நடக்கிறது. அதான் அன்னை மரியாளை நம்புகிறவர்கள். அந்த குடும்பமும் மனம் மாறியது. அந்த குடும்பத்திற்கு தெரியாது. ஏனென்றால் உடனடியாக அந்த பெண் இல்லை என்ற உடனே இந்த பெண்ணை பார்த்து திருமணம், யாரோ ஒரு பெண் என்று திருமணம் செய்து வைக்கிறார்கள். அதான் நாம் அன்னை மரியை ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும்போது நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மோடு இருக்கிறார். இதோ அந்த குடும்பங்களும் மனம் மாறியதை நாம் சந்திக்கிறோம். இது உலக பிரகாரமான மனமாற்றமாக இருந்தாலும் நாம் மனம் மாற வேண்டியது இறைவனின் சித்தத்திற்கேற்ப, இறைவன் கொடுக்கும் வார்த்தை வசனங்களுக்கு ஏற்ப, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் அருளும் வார்த்தைகளை கேட்டு நாம் மனம் மாறி இதை நாம் செய்ய, இயேசுவின் நற்செய்தியை அறிவிக்க நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். அது நம் மீது சுமத்தப்பட்ட சுகமான சுமை. அதான் உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள்,
நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர், நம்பிக்கையற்றோரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அடையாளங்களை செய்வர். என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை கையில் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது. அவர்கள் உடல் நல்ல மற்றொரு மீது கையை வைக்க அவர்கள் குணமடைவர். அதான் இன்று விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது நாம் இது போன்ற எல்லா காரியங்களையும் செய்ய இறைவன் நமக்கு அருளையும் ஆசிரியம் தருகிறார். அன்பு இறைவா, இதோ நாங்கள் இந்த மனமாற்றத்தின் நாளன்று நாங்களும் மனமாறி இறை சித்தத்தின் பிரகாரம் அன்னை மரியாதைப் போல ஏற்று நடக்க எங்களுக்கு நல்ல வரத்தையும் பலனையும் இறை வார்த்தையும் தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆமீன். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.